ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் மங்களாரம்பம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். பக்கம் 19லேருந்து ஆரம்பிக்கிறது. பெரியவாளின் பிள்ளையார் ஸ்லோகம். அப்யன்யாமரம் ஆரிராத இஷிதாம் யத்பாத பங்கேருக தன்வாராதனம் அந்தராய ஹதையே காரியம் துவபஷ்யம் விதுகு தத்ஹேதோரிதி நீதிவித்து பஜதே தேவம் எம் ஏகம் பரம் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோத்வைமாதுரோ அவ்யாசனக. இதுதான் நியாயேந்திர சேகரத்தின் மங்கள ஸ்லோகம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வேறே ஏதோ ஒரு தெய்வத்தை, அதாவது விக்னேஸ்வரர் அல்லாத இன்னொரு தெய்வத்தை பூஜை பண்ண விரும்புபவர்கள் கூட தங்களுடைய பூஜையில் ஏற்படக்கூடிய விக்னம் நீங்குவதற்காக விக்னேஸ்வரருடைய 2 பாத கமலங்களை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டுமென்று அறிந்திருக்கிறார்கள். பூஜை செய்கிறவன் தத்ஹேது நியாயம் தெரிந்தவனாக இருந்ததாலோ வேறு தெய்வத்தை பூஜை பண்ண வேண்டும் என்று நினைக்காமல் ஏக பரம்பொருளான விக்னேஸ்வரர் ஒருவரை மாத்திரம் பூஜிப்பதோடு முடித்து விடுகிறான். இப்படி சகல காரியத்தையும் தாமே பூர்த்தி செய்து தர வல்லவராக உள்ள அந்த விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாகும். தத்ஹேது நியாயம். நியாயங்களில் ஒன்றான தத்ஹேது நியாயத்துக்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்து விடுகிறார். தத்ஹேதோ இது நீதி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு தத்ஹேது என்னும் நியாயம் என்று அர்த்தம். நீதி நியாயம் இரண்டும் ஒன்றுதான். பேச்சு வழக்கில் கூட நீதிபதி, நியாயாதிபதி, நீதிமன்றம், நியாயஸ்தலம் என்று 2 விதமாகவும் சொல்கிறோம் அல்லவா? இந்த தத்ஹேது நியாயத்தை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன். ஹேது என்றால் காரணம். ஏது என்று தமிழில் சொல்வார்கள். ஒயரை தொட்டால் ஆபத்துக்கு ஏதுவாகும் என்று சொல்கிற இடத்தில் ஏது என்பது காரணம் என்றுதானே அர்த்தம் கொடுக்கிறது. ஹேத்துவுக்கு ஆப்போசிட் அஹேது. அது பெயரச்சமாக வரும்போது அஹைதுக என்று ஆகும். பகவான் காரணமே இல்லாமல் காட்டுகிற கருணையை அஹைதுக கிருபா என்பார்கள். இதே மாதிரி ஒரு ஞானி காரணமே இல்லாமல் காட்டுகிற பக்தியை அஹைதுகி பக்தி என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. பக்தி மார்க்கத்திலேயே போகிற பக்தன் பகவானை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக பக்தி பண்ணுகிறான். ஞானியோ பகவானின் நிர்குண ஸ்வரூபத்தை தன்னிலே பெற்றுவிட்டவன் ஆதலால் இனிமேல் தான் பகவானை அடைய வேண்டும் என்றில்லை. ஆனாலும் காரணமே இல்லாமல் பரம ஞானிகளும் தன்னியல்பாக உருகி பக்தி பண்ணியிருக்கிறார்கள். இதைத்தான் பாகவதம் அகைதுகி பக்தி என்கிறது. தத்ஹேது நியாயத்தில் ஹேது என்றால் காரணம், அதாவது உபாயம். தத் என்றால் அது, எது என்ற காரணத்தால் உபாயத்தால் அடையும் லட்சியம் அல்லது பலன். ஒரு பலனை அடைய பல உபாயங்கள், ஹேதுக்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இவை தாங்களே நேராக பலன் தர முடியாமல் நேர்பலன் தருவதாக உள்ள இன்னொரு உபாயத்தின் சகாயம் பெற்று பலனை கொடுக்க முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உபாயங்களில் ஒன்றை நாம் கை கொண்டால் முதலில் நேர் உபாயத்தை இதற்கு சகாயமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இது பலன் கொடுக்கக்கூடியதாக ஆவதற்கு உபாயமாக நேர் உபாயத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் இதை கொண்டு பலனை பெற வேண்டும். அதாவது முக்கிய லட்சியம் தத் என்று ஒன்று, அதை அடைய நாம் கை கொள்ளும் உபாயம் ஹேது என்று ஒன்று என்பவற்றோடு நிற்காமல் இந்த உபாயத்தை பலனளிக்கத்தக்கதாக வேண்டும் என்ற இன்னொரு லட்சியமும் தத்துவம். இந்த இன்னொரு லட்சியத்தை உபலட்சியம் என்றும் சொல்லலாம். இப்படி ஒரு உபலட்சியமும் இந்த உபலட்சியத்தை நிறைவேற்றி தருவதாக இன்னொரு ஹேதுவும், இந்த 2வது ஹேதுவை உபஹேது என்று சொல்லலாம். இப்படி ஒரு உபஹேதுவும் வேறு சேருகின்றன. ஆனால் எதற்காக இப்படி சுற்றி வளைக்கணும்? உபலட்சியத்தை அடைவிக்கும் உபஹேதுவே தான் முக்கிய லட்சியத்துக்கும் நேர்ஹேதுவாக இருக்கிறது என்று பார்த்தோமே. ஆகையால் அந்த நேர்ஹேதுவை கொண்டே டைரக்டாக நம்முடைய முக்கிய லட்சியத்தை அடைந்துவிட்டு போக வேண்டியது தானே. வேறே ஒரு ஹேதுவை கொண்டு வருவானேன்? நேரு ஹேதுவை கொண்டு அந்த இன்னொரு ஹேது பலிக்கும்படி செய்வது என்று இன்னொரு லட்சியத்தை வேறே இழுத்துவிட்டு கொள்வானேன்? இதைத்தான் தத்ஹேது நியாயம் என்று கேள்வி ரூபத்தில் சொல்வது. தத்ஹேதோரேவ தத்ஹேது மத்தியே கிம் தேன என்பதுதான் அந்த கேள்வி. இதில் 2 தத்து வருகிறது. தேன என்று முடிவதும் தத்தின் 3வது வேற்றுமைதான். அதற்கு தத்தினால் என்று அர்த்தம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், தத்துக்கு ஏதுவாக இருப்பதே தத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது நடுவாந்திரத்தில் தத்தினால் ஆவதென்ன? புரியவில்லையா?
யோசித்து பார்த்தால் புரிந்துவிடும். முதல் தத் என்பது உபலட்சியம், இரண்டாவது தத்து முக்கிய லட்சியம், மூன்றாவதாக தேன என்பது குறிப்பிடும் தத்தும் உபலட்சியம்தான். இப்படி புரிந்து கொண்டால் அந்த வாக்கியத்தின் அர்த்தம் உபலட்சியத்துக்கு உபாயமாக இருப்பதே முக்கிய லட்சியத்துக்கு உபாயமாக இருக்கும்போது நடுவில் உபலட்சியம் என்ற ஒன்றினால் ஆவதென்ன? உபலட்சியம் என்று ஒன்றை நடுவில் கொண்டு வருவானேன் என்பது. திருஷ்டாந்தம் காட்டினால் தெளிவாக புரியும். அரிசி மூட்டை வாங்கணும், அதுதான் லட்சியம், தத்து. கிராமத்தில் பண்ணையாரிடம் மூட்டை இருக்கும், அவரிடம் போய் வாங்கலாம் என்று நினைக்கிறோம். பண்ணையார் ஹேத்து. ஆனால் அவர் நம்மூர் பலசரக்கு கடைக்காரர் சிபாரிசு பண்ணினால்தான் மூட்டை போடுவார். இப்படி பலசரக்குக்காரர் மூலம்தான் நம் பண்ணையாரை பிடிக்க வேண்டும் என்னும்போது முன்னே ஹேதுவாக சொன்ன பண்ணையாரே பலசரக்குக்காரரை கொண்டு நாம் அடைய வேண்டிய உபலட்சியம் தத் ஆகிறார். இதற்கு பலசரக்குக்காரர் ஹேதுவாகிறார், உபஹேது. வேடிக்கை என்னவென்றால் பலசரக்குக்காரிடமே அரிசியும் இருக்கிறது, வேறே யாருடைய சிபாரிசும் இல்லாமல் அவரே நமக்கு அதை விற்கவும் விற்பார். அதாவது அவரே நம்முடைய முக்கிய லட்சியத்துக்கு நேர்ஹேதுவாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவரிடமே அரிசி வாங்கி வியாபாரத்தை ஈஸியாக முடித்துவிட வேண்டியது தானே. நடுவாந்திரத்தில் பண்ணையாரை இழுத்துவிட்டு கொண்டு இந்த பலசரக்குக்காரர் மூலமே அவரை அரிசி விற்கும்படி பண்ணுவது என்ற காரியத்தை, இன்னொரு லட்சியத்தை வேறே உண்டாக்கி கொள்வானேன். இதோ இந்த குத்துவிளக்கில் இந்த கிழக்கு முகத்தை ஏற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒரு வத்தி குச்சியை கிழித்து இந்த கிழக்கு முகத்திரியை ஏற்றணும், அவ்வளவுதான் பண்ண வேண்டியது. யாராவது முதலிலே அந்த பக்க மேற்கு முகத்திரியை ஏற்றுங்கள், அப்புறம் அந்த திரியினால் இந்த திரியை ஏற்றுங்கள் என்றால் சிரிக்கிறார்கள். இந்த திரியை நேரே இந்த திரியை ஏற்றாமல் இருக்க மத்தியிலே இன்னொரு திரி எதற்கு? தத் ஹேதோரேவ தத் ஹேதுத்வே மத்தியே கிம் தேன. நியாயந்தசேகர ஸ்லோகத்தில் இதை பிள்ளையாருக்கு எப்படி பொருத்தி இருக்கிறது? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.